உங்களை மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். தேவ வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 9வது 10வது வசனங்கள் இவ்வண்ணமாய் சொல்கிறது. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டமடையாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. 10வது வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குறது, லௌகிய துக்கமும் மரணத்தை உண்டாக்குறது. பாருங்கள், வேதத்தில் எங்கு பார்த்தாலும் துக்கப்படாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு துக்கம் சந்தோஷமாய் மாறக்கடவுது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கிறோம், தேவனுக்கேற்ற துக்கம் கொள்ளும்படியாய் வேதம் நமக்கு போதிக்கிறது. அது என்ன துக்கம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மறுதலியாதபடி எப்படியாயிலும் அவரை என் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அதுக்கு எதிராக உள்ள தடைகளை தாண்டி எப்படியும் நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு நான் வாழ்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேணும் என்ற ஒரு மனம் திரும்புதல் நமக்கு உண்டாயிருக்க ஒன்று வேதம் நமக்கு போதிக்கிறது. பாருங்கள், அடுத்த 11வது வசனம் சொல்லுகிறது, பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அதில் உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும் என்று காண்பிக்கிறது என்றதை நாங்கள் பார்க்கிறோம். நீங்களை தொடர்ந்து அதை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆகையால் தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அந்த எப்படி ஆயினும் நான் ஆண்டவர் யார் என்று அறிந்து கொண்டு எல்லாவற்றையும் விசாரித்து பார்த்து அவரை உடைய நலமான பாதையில் நடக்க வேண்டும் என்று அது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் தான் மத்தேயு 22ஆம் அதிகாரம் ஆண்டவர் 37வது வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 38வது வசனம், இது முதலாம் பிரதான கற்பனை. ஆகையால் நாங்கள் முழு மனதோடும் ஆண்டவரை அன்பு கூர்ந்து அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரோடு தொடர்ந்து வாழ்வோம். இயேசுராஜா நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.